ஆனால் கதம்ப மாலையில் நமக்கு விருப்பமான மலர்களை கலந்து கட்டிக்கலாம். அப்படி அந்த கதம்ப மாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு தன்மையில் இருக்கும். ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கும். ஒவ்வொரு பூவும் ஒரு ஒரு வாசத்தில் இருக்கும். நம்ம யாருமே மல்லிப்பூ ஏன் வெள்ளையாக இருக்குது, ஏன் இந்த வாசனை வருது, சாமந்தி பூ ஏன் மஞ்சளாக இருக்குது, எதுக்கு இதில் இந்த வாசனை வருதுன்னு கேள்வி கேட்க மாட்டோம். ஏனென்றால் அது இறைவனின் படைப்பு அப்படின்னு ஏற்றுப்போம். அதை அப்படியே ஏற்றுக்கிற நம்மளால் மனிதர்களை அப்படியே ஏற்றுக்க முடியறது கிடையாது. அடடா, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாமே ஒரே மாதிரி இறைவன் படைக்கலையே. எல்லாருக்குமே விருப்பு வெறுப்பு வேறுபடும். சிலருக்கு சில விஷயம் மைனஸாக இருக்கும், அதே விஷயம் சிலருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். எல்லாருமே தனித்துவமான ஆன்மாக்கள். இப்படி நினச்சா எந்த குடும்பத்திலையுமே பிரச்சனைன்றதே கிடையாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு